வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சௌந்தர்ய லகரியில் இருக்கக்கூடிய 13வது ஸ்லோகம். இந்த பாடலை படிக்கிறதுனால காம ஜெயம் ஏற்படும். இதோட காதல வெற்றியும் பெறலாம். நரம் வர்ஷியாம்சம் நயன விரசம் நர்மசு ஜடம் தவா பாங்கா லோகி பதித மனுதா வந்தி சதசக கலத் வேணி பந்தா குசகலச விஸ்ரஸ்த சிஜயா ஹடாத் த்ருட்யத் காஞ்சியோ விகலித துகுலா யுவதயக. அதாவது இந்த பாடல்ல ஆதிசங்கரர் அம்பாளுடைய கடைக்கண் பார்வை பெற்ற ஒருத்தன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும், வயோதிகனாக இருந்தாலும், அழகில்லாதவனாக இருந்தாலும் அவனால மற்றவர்கள் ஈர்க்கப்படுவாங்க, தன்னை மறந்த நிலையில அவனை பின்தொடருவாங்க அப்படிங்கிறத இந்த பாடலை குறிப்பிட்டிருக்காரு. வாங்க இப்ப இந்த பாடலுக்குரிய பொருளை விளக்கமா பார்க்கலாம். நரம் வர்ஷியாம்சம் அப்படின்னா, நரம் அப்படின்னா மனிதன், வர்ஷியாம்சம் அப்படின்னா வயதானவர், நயன விரசம் பார்க்கறதுக்கே அசிங்கமா இருக்கக்கூடிய ஒருத்தனா இருந்தாலும் கூட, தர்மசு ஜடம் அதாவது சிற்றின்பங்கள்ல ஈடுபாடு இல்லாத ஒருத்தரா இருந்தாலும், தவா பாங்கா லோகி பதித அப்படின்னா அம்பாளுடைய கடைக்கண் பார்வைப்பட்ட ஒருவன், மனுதா வந்தி சதசக அதாவது நூற்றுக்கணக்கான பேர் அவனை பின்தொடர்ந்து போவாங்களாம். கலத் வேணி பந்தா அப்படின்னா அவங்களோட தலைமுடி களைஞ்சிருக்கிறத கூட கவனிக்காம, குச கலச விஸ் ரஸ்த சிசையா அப்படின்னா அவங்களுடைய ஆடை களைந்திருக்கிறது கூட தெரியாமல், ஹடா த்ருத்யட் காஞ்சியோ விகலித துகுலா இடுப்பில் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் உடையறது கூட தெரியாம, யுவதயக அப்படின்னா இளமை பொருந்திய பெண்கள். இந்த பாடலுக்கு ஆதிசங்கரர் குறிப்பிட வர விஷயம் என்ன அப்படின்னா, அம்பாளுடைய கடைக்கண் பார்வைப்பட்டா ஒருத்தன் என்ன நிலையில இருந்தாலும் பெரிய ஞானியாக ஆக முடியும் அப்படிங்கறத இந்த பாடலை குறிப்பிட்டிருக்காரு.